சரி, இதோ உங்களுக்கான டெக்ஸ்ட். இருட்டான ஒரு ஸ்கூல் மூலையில ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் நிக்கிறான் பாருங்க. ஃபேஸை பார்த்தா அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கிறாங்க. பயங்கரமான ஃபைட்ல அடி வாங்கி ஃபுல்லா ப்ரூஸா இருக்குது. அவனை சுத்தி பாருங்க. ஆளுங்க எல்லாம் அப்படியே மோஷன் இல்லாம கீழே கிடக்குறாங்க. ஆமாம் காய்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள அவன்தான் காலி பண்ணிட்டான். அடேங்கப்பா, அப்படியே ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு ஒரு எக்ஸேல் பண்றான். என்ன ஒரு காம்னஸ், ஸ்டாம் அடிச்சு ஓய்ஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா வெயிட் பண்ணுங்க, ஸ்டோரி இப்போ ரிவைண்ட் ஆகுது. அதே ஸ்டூடெண்ட் கிம் விக்யம், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், புது ஸ்கூலுக்கு வரான். அவங்க அப்பா டிராப் பண்றாரு. டீச்சர்ஸ் எல்லாம் அவனை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா அவன் ஒரு ரைசிங் ஸ்டார், இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியாட்ல வின் பண்ணியிருக்கான். ஆனா ஃபேஸ்ல என்ன ஒரு கோல்ட்னஸ், கண்கள்ல ஒரு டிஸ்டன்ஸ், புகழுக்கு ஒரு மரியாதையே இல்ல. கிளாஸ்ல அவன் வந்ததும் கிசுகிசு சத்தம் கேக்குது. ஸ்மான் ஹைஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான், டாப் ஸ்கூல் ஆச்சே. இன்ட்ரோ பண்ணும்போது எல்லாரும் அவனையே பாக்குறாங்க. அப்போ குங்யுன் கிங்கிற ஸ்டூடெண்ட் லேட்டா வர்றான். வந்த உடனே கிம்வியும் லாக் பண்றான். ஏதோ அன்ஸ்போக்கன். அடேங்கப்பா, ஒரு நாள் சும்மா போகுது. கிளாஸ் ரூம் அமைதியா இருக்குது. லெசன்ஸ் எல்லாம் ரொட்டீன். ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லாரும் ஜாலியா சுத்தும் போது நம்ம விகும் மட்டும் தனியா டியூஷனுக்கு போறான். வீட்டுக்கு வந்துட்டா புக்கில் மூழ்கிடுறான். அவனோட உலகம் சைலன்ஸ் அண்ட் ப்ரெஷர். அவ்வளோதான் மக்களே. அடேங்கப்பா, எப்ப பாரு ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல். அப்பனோட ரூல்ஸ் வேற. ஹார்ஷ் டிசிப்ளின், ஜீரோ டாலரன்ஸ். சே 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 சாய்ஸ்க்கு இடமே இல்லை, ஒன்லி கமாண்ட்ஸ். ப்ரெஷர் தாங்க முடியல. தூக்கத்துல கூட ஒரு மாதிரி டிராப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன கொடுமடா சாமி. மறுநாள் ஸ்கூல்ல கிளாஸுக்கு போறான். அங்க 2 ஃபில்டர் பசங்க. யாரு? ஹேங்கில் அப்புறம் ஜியு சின்ன பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. விகம் எப்பவும் சண்டைக்கு போக மாட்டான். ஆனா இந்த மொமெண்ட்ல அவனுக்கு ஏதோ ஒரு நரம்பு தெரிக்குது. அப்பனோட கொடுமையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இன்ஸ்டிங் டேக்ஸ் ஓவர். கத்திட்டான் பாருங்க, புள்ளி மேல. அடேங்கப்பா, உடனடியா ஒரு ரியாக்ஷன் வருது பாருங்க. கிளாஸ்ல டாமினண்டா இருக்கிற ஹங்கீல் கோபத்துல பொங்கி எழும்புகிறான். கும்மாங்குத்து சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமா சேர்ந்துட்டாங்க. யூனி ஓரமா நின்று என்ன நடக்குதுன்னு ஆர்வமா பாக்குறா. ஆச்சரியமா பயங்கரமான கெப்பாசிட்டி இருக்கிற விகுமே சண்டை போட மாட்டேங்கிறான். அசையாம நின்று அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். திருப்பி ஒரு குத்து கூட விடல. அதே நாள் சாயங்காலம் கொடுமை இன்னும் அதிகமாகுது. ஹாங்கியலும் அவனோட குரூப்பும் விகுமை வீட்டுக்கு போற வழியில மடக்கிட்டாங்க. மணி கேக்குறாங்க. விகுமும் எந்த உணர்ச்சியும் இல்லாம, முகத்துல எந்த மாறுதலும் இல்லாம பணத்தை கொடுக்கறான். ஆனா சியோங்ஜுன்னு ஒருத்தன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். விக்யும் சாதாரணமான அமைதியான பையன் இல்லைன்னு அவனுக்கு தோணுது. ஹாங்கியில் விடுறான்னு வான் பண்றான். ஆனா ஹாங்கியல் காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்ல. மறுநாள் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹாங்கியல் விக்யும் கிட்ட போறான். விக்யும் ஹெட்ஃபோன் போட்டுட்டு உலகத்தையே மறந்து அமைதியா உட்கார்ந்திருக்கான். முதல்ல விகுமுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஆனா ஹாங்கியில் அவனோட கையில் இருந்த வாக்மேன் புடுங்கினதும் எல்லாமே மாறுது. அமைதியான பையன் அப்படியே மாறிட்டான். அவனோட பார்வை கூர்மையா மாறுது. அப்படியே ஹாங்கியலே நடுங்கிற அளவுக்கு ஷார்ப்பா பாக்குறான். ஆஹா, ஈல். ஆனா ஹாங்கியில் விடுற மாதிரி இல்லையே. திருப்பி அட்டாக் பண்றான் பாருங்க. விகும் எந்திரிக்கிறான். அவன் வாக்மேன் கேட்கிறான். அதுக்கு ஹாங்கியில் ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் பாருங்க. சிரிச்சுக்கிட்டே வாக்மேன் தரையில அடிச்சு உடைக்கிறான். அடங்கொன்னே. அதுதான் முடிவோட ஆரம்பம். இதுவரைக்கும் அமைதியா இருந்த விகும் திருப்பி அடிக்கிறான். முதல்ல கொஞ்சம் தடுமாறுனாலும் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிறான். அவன் பாடி அப்படியே மாறுது. இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் ஷார்ப் ஆகுது. ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சு கச்சிதமா கவுண்டர்ஸ் கொடுக்கறான். ப்ளோ பை ப்ளோல சண்டையை அப்படியே மாத்தி போடுறான். கொஞ்ச நேரத்துல ஹாங்கியில் தான் கெஞ்சிக்கிட்டு கீழே இருக்கான். அப்போ டெஸ்பரேட்டா ஒரு சேர் எடுத்துட்டு வரான். ஆனா விகும் ரெடியா இருக்கான். ஒரே போடு. ஹாங்கியில் மயங்கி விழுகிறான். கிளாஸ் அப்படியே உறைஞ்சு போச்சு. யாருமே பேசல. யுன்கி கூட அமைதியா பாக்குறான். அந்த அமைதியில ஏதோ மாறுது. பயத்திலையும் கீழ்ப்படிதல்லையும் இருந்த அந்த அமைதியான ஸ்டூடெண்ட் இன்னைக்கு எல்லா ரூல்ஸையும் உடைச்சிட்டான். அவனுக்குள்ள ஒரு புயலே கிளம்பிருச்சு. அவ்வளோதான். ஆஹா, ஒரு ஹைஸ்கூல் ஹீரோவா? செம தில்லாலங்கடி பண்ண போறாரு பாருங்களேன். ஸ்கூல் முடிஞ்சதும் யூனி வர்றா வந்து, விகம் அண்ணா நீங்க எப்படி சண்டை போடுவீங்க, செமையா இருக்கேன்னு கேக்குறா. ஆனா நம்ம விகும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எந்த பேக்ரவுண்டும் இல்லையாம். அப்பப்பா, பிரச்சனை இன்னும் இருக்குன்னு யூனி எச்சரிச்சும் இவர் கண்டுக்கவே இல்ல. போற போக்க பார்த்தா ஏதோ நடக்க போகுது மக்களே. பஸ்ல வீட்டுக்கு போற வழியில அபூர்வமான ஒரு விஷயம் நடக்குது. விகம் சிரிக்கிறாரு. ஆமாங்க, சிரிக்கிறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவருக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு.
சண்டை ஏதோ புதைஞ்சு போன விஷயத்த கிளப்பி விட்டுருச்சு. அடேங்கப்பா, அந்த சந்தோஷத்துல ஸ்டாப்பே மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். சின்ன விஷயம் கூட அவங்க அப்பா சகிச்சுக்க மாட்டாராம். கோபம் தலைக்கேறிடுச்சு அவருக்கு. வீட்ல விகும் அமைதியாவே இருக்காரு. அவங்க அப்பா சாக் பெரிய டாக்டர், நிறைய காசு பணம் வச்சிருக்காரு. ஆனா வீட்ல ஒரு அரவணைப்பே இல்ல. அவங்க அம்மா பயத்திலேயே இருக்காங்க. விகமோட அண்ணன் இறந்ததை இன்னும் அவங்களால மறக்க முடியல. சில நேரத்துல விகும் அந்த குரல் திரும்பவும் கேட்குது. அவங்க அண்ணனோட குரல் அவரை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அது ஞாபகமா இல்ல வேற ஏதோவா? திரும்ப ஸ்கூல்ல ஹங்கியில் திரும்பவும் டஃப் காட்டுற மாதிரி நடிக்கிறான். ஆனா விகும் அவனை கண்டுக்காம போயிட்டான். அப்போ யூனிவர்ரா என்ன நடக்க போகுதோ? ஆஹா, இது வெறும் எச்சரிக்கை மணிதான் மக்களே. கதை இன்னும் முடியல. ஹங் என்ன சொல்லிருப்பான்னு தெரியுமா? சியோங் ஜூனை பத்தி. அடேங்கப்பா, சியோங் ஜூன் பயங்கரமான ஆளுப்பா. ராக்கெட் வேகத்துல போவான். யானை பலம் அவனுக்கு. ஸ்பெஷல் ட்ரைனிங் வேற எடுத்திருக்கான். விகம் அவனோட சண்டை போட்டா அவ்வளோ ஈஸி இல்ல. ஆனா நம்ம விகம் வாயை திறக்கவே இல்ல. அவனுக்கு சண்டையில துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனாலும் வன்முறை நிக்காதில்ல. டாய்லெட்ல சியோங் ஜூன் தான் முதல் அடியை போட்டுட்டான். கூட ஹாங்கியேலும் கூவும் வேற. விகமை மடக்கி போட்டு அட்டாக் பண்ணிட்டானுங்க. அந்த நேரத்துல ஜூன் சண்டைக்கு கூப்பிடுறான். ஆனா விகம் அசரவே இல்ல. அவங்க உலகத்துக்குள்ள போக மாட்டேன்னுட்டான். டீச்சர் திடீர்னு வந்ததால அது பெருசா ஆகல. அப்புறம் பிரேக்ல விகம் அவனோட வால்க்மேனை தேடுறான். ஆனா காணோம். அப்போ அவனுக்கு போன் வருது. யாரு தெரியுமா? ஹங்கல். வால்க்மேன் அவன் கிட்டதான் இருக்கு. விகம்க்கு அது வேணும்னா வந்து எடுத்துக்க சொல்லிட்டான். இந்த தடவை தாங்க முடியல. உள்ளுக்குள்ள ஏதோ மாறுது. அதை பார்த்துட்டான். விகமை பின் தொடர்ந்து போய் கடைசியா ஒரு வார்னிங் கொடுக்கறான். சனுங் ஜூன் ரொம்ப தூரம் போவான், ஜாக்கிரதைன்னு. டெட்லியா இருக்கிற இந்த ஃபைட்ல விகம் க்ளோஸ் ஆயிருந்தா ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். ஹாஹா, விகமும் யுன்கியும் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க சியோங் ஜூன், ஹோங்கியல், ஜீனு எல்லாரும் வெயிட்டிங். அடப்பாவீங்களா? அந்த மொமெண்ட்ல விகம் கூலா வாக்மேனை கேட்கறான் பாருங்க. ஜூனோ ஒரு போடு போட்டான். விகம் கீழே விழுந்துட்டான். எட்ஜுக்கு போயிட்டான். விகம் சார்ஜ் பண்ணி அட்டாக் பண்ண போறான். ஆனா அது தப்பு. சியோங் ஜூன் ஒரு ட்ரெயின் பாக்சர். அவன் இதை யூஸ் பண்ணி விகம போட்டு அடிக்கிறான் பாருங்க. ஷார்ப் அண்ட் ப்ரூட்டல் ஹிட்ஸ். விகம ரெடியாக்கிட்டாங்க. இருந்தாலும் விகம் குயிட் பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்குள்ள ஏதோ ஸ்னாப் ஆகுது. இன்ஸ்டிங்ஸ் ஷார்ப்பா இருக்கு. அடுத்த பஞ்ச் வருது. விகம் டாச் பண்ணி அட்டாக் பண்றான். சியோங் ஜூன் ஃபேஸ்ல ஸ்கொயரா ஒரு போடு. அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். நவோங் ஜூன் விளையாடுறது முடிஞ்சுது. அவன் பஞ்ச் வேவ் அன்லீஷ் பண்ணிட்டான். ஆனா இந்த தடவை விகம் ரெடியா இருக்கான். அவனுக்கு ஞாபகம் வருது. யூனிஸ் அட்வைஸ். அடேங்கப்பா, ஜூன் கிட்ட நெருங்கி அவனோட ரீச்சை லாக் பண்றான். அப்புறம் ஜுன்னை தடாலடியா தரையில தள்ளுறான் பாருங்க. சியோங் ஜூன் ரியாக்ட் பண்றதுக்குள்ள விகம் வேகமா எந்திரிக்கிறான். அவன் குறி என்ன தெரியுமா? சியோங் ஜூனோட காயம் பட்ட லெக் தான். சரமாரியா அட்டாக். அவன் வீக் ஆகிறான். கடைசியா ஒரே ஒரு அப்பர் கட். முடிஞ்சது மேட்ச். ப்ரூஸ்ட் லிம்பிங்குமா ஹாங்கியல் நோக்கி படிக்கட்டுல ஏறான். அந்த புள்ளி ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன பார்த்தா பயந்துட்டான் போல. விகம் அவனோட வாக்மேனை திரும்ப எடுத்துக்கிறான். ஃபைட் முடிஞ்சுது. அவங்க கண்ட்ரோலும் காலி. அப்புறமா ஒரு குவைட் பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ல விகம் அவனோட கட்ஸ் அண்ட் ப்ரூசஸை கிளீன் பண்றான். யூனி உள்ள வந்து அவனோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்றான். நீ நல்லா சண்டை போடுற, ஆனா கண்ட்ரோல் இல்லாம அது யூஸ்லெஸ்னு சொல்றான். யூனி அவனோட ஸ்கில்ல ஷார்ப் பண்ண ட்ரெயின் பண்ணலாம்னு ஆஃபர் பண்றான். ஆனா விகம் பேச மாட்டேங்கிறான். அப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஃபிளாஷ் ஆகுது. திருப்பியும் டியூஷனுக்கு லேட். பேனிக் ஆகிறான். வேகமா யூனியோட ஷர்ட் பாரோ பண்ணிட்டு வேகமா கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி யூனி அவனோட பேஸுக்கு ஒரு டியூப் ஆஃப் ஆயின்மெண்ட் தூக்கி போடுறான். டியூஷன் சென்டர்ல விகம் லேட்டா வர்றான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். அவங்க அப்பாவோட ஆங்கர் வெடிக்குது. ஆனா விகம் கேட்கவே மாட்டேங்குது. அவன் மைண்ட் இன்னும் அந்த சியோங் ஜூன் சண்டையிலேயே சுத்திக்கிட்டு இருக்குது. அந்த த்ரில்லு, அந்த மூமெண்ட், அந்த பவர் அடங்கவே மாட்டேங்குது. அடுத்த நாள் விகம் ஸ்கூலுக்கு வந்துட்டான். ரொம்ப அமைதியா, யாரையும் கவனிக்காம இருக்கான். அதுவும் இல்லாம அவங்க அப்பா அவனை இன்னும் ஸ்ட்ரிக்டான டியூஷன்ல போட்டு இருக்காங்க. ப்ரெஷர் தாங்க முடியல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த வார் இன்னும் முடியலப்பா. இங்க பாரு, ஹாங்கியல்மும் சியங் ஜுன்மும் பயங்கர திட்டு வாங்கிட்டு இருக்காங்க.
அவங்க லீடர் ஜேயுக் ஒரு செகண்ட் இயர் ரவுடி பய செம்ம காண்டில் இருக்கான். தோக்குறதே தப்பு, அதுல நியாயத்துக்காக சண்டை போட்டு இருக்காங்களாம். ஜெயுக்கு எப்பவும் வின் பண்றது தான் முக்கியம். அதுக்கு என்ன வேணா பண்ணுவான். ஏமாத்துறதுனாலும் சரி. ஜுன்னுக்கு ஒரு ஆர்டர் போடுறான், விகிய காலி பண்ணு, வேற வழியே இல்ல. முடியலன்னா ஹான்ஜிலும் ஜீன்யும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். கடைசியில ஜூன் வேற வழியே இல்ல, அவன் செஞ்சாகணும். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதும் யூனி விக்யம்மை கண்டுபிடிச்சு ஒரு வார்னிங்க கொடுக்கறா. ஜேயுக் சும்மா இருக்க மாட்டான், அவன் வந்துகிட்டே இருக்கான். ஆனா விக்யம் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த சண்டையிலையும் அவனுக்கு பார்ட் இல்லையாம். அப்போ நடக்குது ஒரு ட்விஸ்ட். ஒரு குவைட்டான ஸ்ட்ரீட்ல சனங்ஜூன் ஒரு மோட்டார் சைக்கிள்ல வந்து அட்டாக் பண்றான். பின்னாடி இருந்து ஒரு உடன் ஸ்டிக்ல ஒரே அடி. விகும் மயங்கி விழுந்துடுறான். அதிர்ஷ்டவசமா யூன்கி அந்த சடன் அட்டாக்க பார்த்துடுறான். உடனே ஹெல்ப்புக்கு கால் பண்றான். மயக்கத்துல விகம் ஒரு மெமரிக்கு போறான். அதை அவன் மறக்க ட்ரை பண்ணான். அது அவனோட ஓல்டர் பிரதர் சாவு. அந்த துக்கம், அந்த கில்ட், அது அவங்க அம்மாவை அஃபெக்ட் பண்ணின விதம் எல்லாமே மறுபடியும் கிராஷ் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விகம் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல முழிச்சு பார்க்கறான். அடிபட்டிருக்கு, ஆனா மூவ் பண்ண முடியுது. லாஜிக்கே இல்லாம அவன் அங்கிருந்து போக ட்ரை பண்றான். எப்படியாவது டியூஷன் போயிடணும், அப்பாவோட கோபத்தை அவாய்ட் பண்ணணும். ஆனா அவன் வெளியில வந்த உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. அவனை அடிபட்டிருக்கிறத பார்த்து அவங்க அம்மா அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அவன் ரொம்ப தூரம் தன்னை புஷ் பண்ணிக்கிட்டான்னு அவங்க ஹார்ட் பிரேக் சொல்லுது. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில சியோங் ஜூன், ஹாங்கியல், ஜீனு சைலன்ஸா வெயிட் பண்றாங்க. சண்டை ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதுவும் சியோங் ஜூன் பயங்கரமா ஷாக் ஆகிட்டான். அவன் எப்பவுமே அம்பூஷ் பண்ண விரும்பல. ஐயோ விகம் தான். ஆனா ஜயுக் விடுத்த மிரட்டல்களால அவனுக்கு வேற வழி இல்ல. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு ரொம்ப பயந்துட்டான். உள்ளே விகமோட ஃபாதர் எந்த உணர்ச்சியையும் காட்டல. என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். விகும் தயங்கும் போது யுனி உள்ளே வந்து சமாளிக்கிறான். விகும் அவனுக்கு உதவ போய் காயம் பட்டுட்டான்னு கதை கட்டுறான். ஆனா சாக்குக்கு இந்த ஸ்டோரி பத்தி எல்லாம் கவலை இல்லை. யங்கியோட கிளாஸ் ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யங்கி உண்மையை சொல்றான். அவன் டாப் ஸ்டூடெண்ட் இல்ல, ஆனா அவன்தான் ரொம்ப சந்தோஷமானவன். கொஞ்ச நேரம் கழிச்சு யுங்கி கிளம்பிட்டான். குளிர்காற்று திரும்பி வந்துச்சு. சாக் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம தன்னோட சன் வேற டியூட்டரிங் ப்ரோக்ராம்ல சேர்த்து விட்டதா சொல்றார். காயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல, ஒரு கவலையும் இல்ல, வெறும் ப்ரெஷர் மட்டும். இதனால விகமோட மதர் அமைதியா உடைஞ்சு அழறாங்க. சில மோமெண்ட்ஸ் கழிச்சு ஒரு மாதிரி அமைதியில உட்கார்ந்து இருக்கும்போது விகமோட மதர் ஒரு நியூ பேஷண்ட் 2 வீல் சேர்ல கூட்டிட்டு வர்றத பாக்குறாங்க. அந்த சைட் அவங்கள உலுக்குது. அவங்க இழந்த சன் நினைவுக்கு கொண்டு வருது. அப்போ அவங்க யாரோ நிக்கிறத கவனிக்கிறாங்க. அட, பக்கத்துல விகம் போட்டிருக்க அதே ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு ஸ்டூடெண்ட். யாரு அது? ஜூன். விகம் நல்லா இருக்கானான்னு பார்க்க வந்திருக்கான் போல. விகம் சேஃபா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சயாங் ஜூன் கிளம்பிட்டான். ஆனா போறதுக்கு முன்னாடி விகமோட அம்மா அவனோட ஃபேஸ்ல இருந்த ப்ரூஸை நோட் பண்ணிட்டாங்க. அடடா, உன் காயத்தை நல்லா பார்த்துக்கோன்னு சாஃப்டா சொன்னாங்க. எந்த அம்மாவும் தன் புள்ள இப்படி கஷ்டப்படுறத விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னதும் சயாங் ஜூன் நெஞ்சே வெடிச்சிருச்சியோ. அவன் தானே இந்த பையனோட கஷ்டத்துக்கு காரணமாயிட்டான். சில நாள் கழிச்சு விகம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டான். அதே டைம்ல யங்கி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விசிட் அடிச்சாரு. அங்க கோமால இருந்த ஒரு யங் மேன் பக்கத்துல உட்கார்ந்தாரு. அந்த மனுஷனோட நேம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா யூங்கி அவங்கிட்ட பேசினாரு. சமீபத்துல அவன மாதிரியே ஒரு ஸ்பிரிட் இருக்கிற விகம மீட் பண்ணினதா சொன்னாரு. வீட்டுக்கு வந்ததும் விகமோட அம்மா கதறி அழுதாங்க. அவனை நெக்லெக்ட் பண்ணதுக்கு சாரி கேட்டாங்க. இனிமே மாறணும்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா விகம் அவனோட மென்டல் கேஜ்ல லாக் ஆகிட்டு யாரும் மாற வேண்டாம்னு சொன்னான். அவனோட ஒரே ஃபோக்கஸ் படிக்கிறதுல தான் இருந்துச்சு. டெய்லி லைஃப்ல என்ன நடக்குதுங்கிற ட்ரூத் வெளியே வந்துருச்சு. ப்ரெஷரும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஒரு சைக்கிள் மாதிரி வந்து அவனை கிரஷ் பண்ணிருச்சு. ஆஹா, அடேங்கப்பா. ஸ்கூல்ல அடுத்த நாள் விக்யம் சயோங் ஜூன் நெருங்குறாரு. கூலா, ஆனா கண்டிப்பா இன்னும் கொஞ்சமாச்சும் கௌரவம் இருந்தா எல்லாத்தையும் முடிச்சுக்க சொல்றாரு. சயோங் ஜூன் பதில் சொல்லல. விக்யம் போறத அமைதியா பாக்குறாரு. அப்படியே ஒரு வார்த்தை கூட பேசாம ஹாங்கியலையும் ஜுனுயும் விலக சொல்லிட்டாரு. அவங்க பயந்து நடுங்குறாங்க. 3 பேரும் விக்யம் ஜுக் கிட்ட ஒப்படைக்க வேண்டியது. ஆனா ஷோங் ஜுன் ஆர்டரை மீற முடிவு பண்ணிட்டாரு. சியோங் ஜுன் ஜி ஹுக் மறுபடியும் தண்டிக்கிறாரு. ஆனா இந்த தடவை எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தும் அசரல. ஒத்துழைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடுப்பான ஜயுக்,
தானே இறங்கிட்டாரு. விகம் கிளாஸ் ரூம்ல புயலா நுழைஞ்சு டைரக்டா மிரட்டுறாரு. கிளாஸ் முடிஞ்சதும் ரூஃப் டாப்பா இல்லைன்னா உன் கிளாஸ்மேட்ஸ் கஷ்டப்படுவாங்க. வேற வழியே இல்லாம விகம் யூனியோட ரூஃப் டாப் போறாரு. சண்டையை தவிர்க்கணும்னு நினைச்சு அமைதியா மன்னிப்பு கேட்கிறாரு. சரி, இனிமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு ஜாயுக் சத்தியம் பண்ணிட்டான். ஆனா நம்ம ஜயுக் சும்மா விடுற ஆளா பாஸ்? ஜுன் கூப்பிட்டு விகன் இடம் இனிமே நீ சயோங் ஜுன் கிட்டதான் ஆர்டர்ஸ் வாங்கணும், அவன் எனக்கு கீழே வேலை செய்யறவன்னு சொல்றான். விஷயத்தை பெருசாக்க விரும்பாத விகன் சரின்னு சொல்லிட்டான். ஆனா இங்கதான் ட்விஸ்ட். அடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. சியாங் ஜுன் விகன் அடிக்க சொல்றான் ஜயுக். சியாங் ஜுன் மறுத்துட்டான் பாஸ். அவ்வளவுதான். ஜயுக்கு கோபம் தலைக்கேறி ஒரு வுடன் ஸ்டிக் எடுத்து சியாங் ஜுன் எல்லார் முன்னாடியும் சரமாரியா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். விகன் டென்ஷனா அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். தன்னை கட்டுப்படுத்த முடியாம தவிக்கிறான். ஆனா அந்த வயலன்ஸ் நிக்கவே இல்லை. ஜூக் அடிச்சுக்கிட்டே இருக்கான். வேற வழியே இல்லாம விகன் பொங்கி எழுகிறான். ஜியூக் பலமா அடிக்க வரும்போது விகன் அந்த ஸ்டிக்கை அப்படியே காத்துல பிடிச்சிட்டான். அமைதியா கூலா யூனியை பார்த்து, இந்த செகண்ட் இயர் தக நான் முடிச்சா இன்னும் எத்தனை ஆப்போனன்ட்ஸ் எனக்கு இருக்காங்கன்னு கேட்குறான். யூனி நிதானமா இன்னும் 2 பேர்னு பதில் சொல்றான். அதே நேரம் டவுன்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல விகனோட ஃபாதர் ஒரு முக்கியமான ஸ்டாஃப் மீட்டிங்ல கலந்துக்கிறத பாக்குறாங்க. பயங்கர டென்ஷன் இருக்குது பாஸ். கட்டளை போடுறான் பாருங்க. அவனோட டோன் அவ்வளோ கோல்டா இருக்குது. ரூம்ல இருக்கிற எல்லாரும் அவன் சொல்றத அப்படியே கேட்குறாங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்களேன். ஆனா அப்போ அவனோட ஃபோன் அடிக்குது. அவ்வளோதான், எல்லாமே மாறி போச்சு. கால் பண்ணது யாரு தெரியுமா? அவனோட அப்பாவாம், மிஸ்டர் கிம். சக்காய் அப்படியே டென்ஷன் ஆகிட்டான் மக்களே. அவன் கண்ணுல பயம் தெரியுது. மிஸ்டர் கிம் அவனை விட பயங்கரமான ஆளா இருப்பார் போல. கால்ல மிஸ்டர் கிம் எதுவுமே கேட்கல. அப்படியே ஆர்டர் போட்டாரு. இந்த வீக்கெண்ட் ஃபேமிலி கெட்டிங் கு விகம் வரணுமாம். எக்ஸ்கியூஸ் எதுவும் கிடையாதாம். டிலே பண்ணவும் கூடாதாம். சக்காய் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு சரின்னு சொல்லிட்டான் பாருங்க. ரூஃப்டாப்ல விகமும் ஜயுக்கும் லாக் பண்ணி பாத்துக்கிறாங்க. இப்போ விகம் ஒரு பர்பஸ் வந்துடுச்சு. இந்த விஷயத்தை முடிக்க அவன் ரெடியா இருக்கான். அப்பப்பா இப்போ அவன் கையில தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஆனா ஜயுக் இன்னும் முடியலன்னு சொல்றான். டக்குன்னு ஸ்டிக்க புடுங்கி ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டான். மொமெண்டம் அப்படியே மாறிடுச்சு. விகம் அப்படியே விழப்போற ஸ்டேஜுக்கு போயிட்டான் மக்களே. அந்த நேரத்துல சியோங் ஜுன் எங்கிருந்தோ வந்து ஜயுக்கா அட்டாக் பண்ணி விகம் மேலே இருந்த கிரிப்பை உடைச்சிட்டான். அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட் ஓப்பனிங் விகும் போதும். அவன் எழும்பி ஜயுக் கையில இருந்த வெப்பன் தட்டி விட்டான். அவ்வளவுதான், ஃபுல் போர்ஸோட ஒரு அடி. ஜயுக் காலி. அடேங்கப்பா, என்ன சொன்னாரு பாருங்க. மைனஸ் அந்த ஃபைட்டை அதே பாக்ஸிங் காம்போல முடிப்பேன்னு சொன்னாரு. சியோங் ஜூன் காம்போ சும்மா இல்லைங்க. கணக்கு போட்டு ஷார்ப்பா அடிச்சாரு பாருங்க. மைனஸ் விகுன் ஜி ஹுக்கோட டிஃபென்ஸை உடைச்சாரு. அந்த செகண்ட் இயர் பயபுள்ள விழுந்துட்டான். அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைச்சிங்களா? தப்பு கணக்கு. ஜி ஹுக்கோட குரூப் ஆளுங்க மின்னல் வேகத்துல வந்தானுங்க. விகுன் கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடியே யூனி வந்து குறுக்க நின்னுட்டான். கையெல்லாம் தூக்கல பாஸ். போனை தூக்குனாரு. டீச்சர் வந்துட்டார்ல. அவ்வளோதான், கச்சேரி க்ளோஸ். பயத்துல அந்த கேங் தெரிச்சு ஓடுச்சு. ஜி ஹுக்கையும் இழுத்துட்டு போயிட்டானுங்க. ஆஹா. அதுக்கப்புறம் விகுன் முகத்தை கழுவிட்டு சூட்டை தணிச்சுக்கிட்டாரு. மூச்சு வாங்கிக்கிட்டே யூனி கிட்ட அடுத்த ஆப்போனன்ட் யாருன்னு கேட்டாரு. யூனி சொன்னாரு, சியோங் சியூக்னு 3 இயர்ஸ் இருக்கானுங்க. ஜி ஹுக்கை விட பவர்ஃபுல்லா இருப்பாங்களாம். லீடர்ஸ் வேற டேஞ்சரஸ். ஆனா யூனி அதோட நிறுத்தல. விக்யுனை எச்சரிச்சாரு. ஐயோ, இன்னும் அடிபட்டுக்கிட்டே இருக்காருப்பா. இந்த தடவை மறுபடியும் உள்ள நுழைஞ்சாருன்னா அவ்வளோதான் காலி. விக்கும் அப்புறம் யூனி 2 பேரும் மெதுவா பேசிக்கிட்டு இருக்கிறத சியோங் ஜூன் பார்த்துட்டாரு. கூடவே ஹாங்கியேல் ஜீன் எல்லாம் துரத்திட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த தடவை சீன் வேற மாதிரி இருக்கு. சியோங் ஜூன் ஒரு முடிவு பண்ணிட்டான். இந்த ரவுடி வாழ்க்கை அவனுக்கு வேணாம். அவனை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு கத்திட்டாரு. நான் திரும்ப போக மாட்டேன். வேற எங்கேயோ ஜே யூக் மியூசிக் ரூம்க்கு போறாரு. உள்ள போனதும் அவரோட ஆட்டிடியூடே மாறிடுச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டை ரொம்ப பணிவா கிரீட் பண்ணாரு. அது யாருன்னா சுக்தான். அப்புறம் இன்னொருத்தரை அணுகி ட்ரம்ஸ் வாசிக்கிறவரு சியோங் மைனஸ் அவர் யூனி எச்சரிச்ச 2 பவர்ஃபுல் 3rd இயர் லீடர்ஸ்ல ஒருத்தர். அவருக்கு பயபக்தியோட வணக்கம் வச்சாரு ஜே யூக். கொஞ்ச நேரம் கழிச்சு விக்கும் நடந்த எல்லா விஷயத்திலையும் சோர்ந்து போய் மெதுவா ஸ்டேஜ் ஏறும்போது சியோங்சிக் எதிர்பட்டாரு. ஆனா சண்டை போடாம சியோங்சிக் அவரை ஆச்சரியப்படுத்திட்டாரு. பயங்கர ஃப்ரெண்ட்லியா, கிட்டத்தட்ட கோமாளி மாதிரி நடிச்சாரு. ஒரு பெரிய சிரிப்போட விக்கும ஸ்டேர்ஸ் ஏற ஹெல்ப் பண்ண வந்தாரு. ஒரு டீச்சரை கூட ஓவரா பயபக்தியோட கிரீட் பண்ணாரு. அப்புறம் சும்மா கேஷுவலா விக்கிமியும் கிட்ட கோலா வாங்க காசு கேட்டாரு.
விக்கியும் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. என்னடா நடக்குது இங்க? அடேங்கப்பா, விக்யம் ஒரே குழப்பமா இருக்குது. என்னத்த நினைச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஈவினிங் ஸ்டடி பண்ணும்போது கூட அவனால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அந்த ரூஃப்டாப் ஃபைட், ஜீவ் கூட நடந்த சண்டை திரும்ப திரும்ப அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. கொஞ்சம் யார் வேணும்னு வெளியில வந்தா சாங்குக்கும் அவனோட குரூவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோ, அடுத்த ஃபைட்டுக்கு ரெடியா நின்னான். ஆனா சயோங் என்ன பண்ணான் தெரியுமா? வேற எங்கேயாவது போய் பேசலாம்னு கூலா கேட்டான். கேட்டு சிரிச்சான். பாருங்க, அவன் சண்டை போட வரலையாம், பேச வந்தானாம். ஆனா அந்த கான்வர்சேஷன் தொடங்கறதுக்குள்ள சக் வந்து நின்னான். பாத்தீங்களா? விக்கும் உடனே கார்ல ஏறிட்டான். அப்போ கூட அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சாக் சயோங் கூட பார்த்ததும் அவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அந்த ஆளை தெரியாதுன்னு விக்கும் பொய் சொல்லிட்டான். உடனே சக் பவர் பத்தி லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். 2 விதமான பவர் இருக்காம். ஒன்னு சீக்கிரம் போயிடுமாம், இன்னொன்னு எப்போதுமே இருக்குமாம். விக்கும் என்ன பண்ணாலும் எவ்வளவு ரூல்ஸ் போட்டாலும் எல்லாம் லாஸ்டிங் ஸ்ட்ரென்த் உண்டாக்குறதுக்காக தானாம். ஐயையோ, அடேங்கப்பா! சக்கு விக்குமை அப்படியே அவங்க ஃபேமிலி டெய்லர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டான் பாருங்க. வீக்கெண்ட்ல தாத்தா வீட்டுக்கு போறதுக்காக விக்கும் பக்கா ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டெய்லர் சும்மா பேச்சு கொடுக்கற மாதிரி விக்குமோட அண்ணனை பத்தி விசாரிக்கிறாரு. அவன் மெடிசின் படிக்கிறான் இல்லையான்னு. ஆனா சக்கு என்ன பண்ணாரு பாத்தீங்களா? ஒரு மழுப்பலான பதில் சொன்னாரு. அவனோட சன் யூனிவர்சிட்டியில சேர்ந்துட்டான்னு சொன்னாரு. ஆனா உண்மை என்னன்னா அது ரொம்பவே டார்க். அவனோட பிரதர் போயிட்டான். அந்த பொய்யை கேட்டதும் விக்கும் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். யோ கொடுமையே! பிரதர் இறந்தப்போ இருந்த சைலன்ஸ் இன்னும் போகவே இல்லை. அந்த நைட் விக்கும் தூங்க ட்ரை பண்ணும்போது அந்த ப்ரெஷர் மறுபடியும் வந்து அவனை அப்படியே அழுத்துச்சு. ஆனா ஏதோ புதுசா சேஞ்ச் ஆகியிருக்கு. பயங்கரமான பெயின் இருந்தும் அவ்வளவு வெயிட்டான ஃபீலிங் இருந்தும் அவனுக்குள்ள ஒரு புது ஸ்பார்க் வந்திருக்கு. ஸ்கூல்ல ஸ்ட்ராங்கான அப்போனன்ட்ஸை ஃபேஸ் பண்ணின சேலஞ்ச் அவனுக்குள்ள ஏதோ ஒரு தீயை கொளுத்தி போட்டு இருக்குது. மறுநாள் யூனி சியோங்கும் சுக்கும் அவங்களோட க்ரூவோட வர்றத நோட் பண்ணிட்டான். அவன் விக்குமை ஃபைட் பண்ண வேணாம்னு வார்ன் பண்றான். இன்னும் டைம் இருக்கு, அவனோட பாடி ரெடி ஆகலன்னு சொல்றான். ஆனா அவன் கிளாஸ் ரூம்குள்ள போறதுக்குள்ள சியோங்கும் சுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சும்மா ட்ரபிள் பண்ண வரலையாம், பேசணுமா. என்ன பேச்சு பேச போறாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நேத்து ராத்திரி ஆரம்பிச்சதை முடிக்கணும்னு வெறி. கிளாஸ் ரூம்ல சியோங் தன்னோட வழக்கமான விளையாட்டுத்தனமான டோன்ல விகும் கிட்ட சண்டை வேண்டான்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு கூஜா தூக்குறான் பாரு. வெடிக்கும் தலை விகும் குழம்பி போய் என்ன ஃபன்னு கேட்கறான். அதுக்கு சியோங் சீக் ஹால்வேயை சுட்டி காட்டறான். பயத்தில் அலரும் முகம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்து நடுங்கி உள்ள வர பயந்து வெளியே நிற்கிறாங்க. திகைப்பை காட்டு முகம், அதான் அவனுக்கு பவர்ராம். அனுபவிக்கிற மாதிரி வேற இல்லையாம். விகும்க்கு டக்குன்னு புரிஞ்சுது, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு அவன் போடுற ஸ்கெட்ச் ஆவேசமான முகம். அவன் அசராம அவனோட கிரவுண்ட்ல நின்னுக்கிட்டு புள்ளி மாதிரி ஆகிறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கராரா சொல்லிட்டான். வெற்றியின் மகிழ்ச்சியில் பெருமூச்சு விடும் முகம். சியோங்குக்கு கோபம் வந்து விகும் மேல கோலாவை ஊத்திட்டான். கொதிச்சு போயிட்டான் விகும். ஆனா யுனி பக்கத்துல இருந்து சைகை காட்டி ஸ்டே காம்னு சொல்றா. அவன் பொறுமைய காத்துக்கிட்டான். வெளியே போனதும் யுங்கி அவன் கிட்ட சொன்னான், நீ எடுத்தது சரியான முடிவுதான். ஆனா விக்யம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அடுத்து சீன் எங்க போகுதுன்னா, விக்யம் தன்னோட கிராண்ட்பாவோட வீட்டுக்கு விசிட் அடிக்கிறான். குடும்பம் மொத்தமும் மிஸ்டர் கிம் சுத்தி ஒரே ஃபார்மாலிட்டியா நிக்கிறாங்க. அவங்க நடந்துக்கிறத பார்த்தா ஒரே விஷயம் தெளிவா தெரியுது. மைனஸ் அவரை மதிக்கிறது மட்டும் இல்ல, பயப்படவும் செய்றாங்க. சாப்பாட்டு நேரத்துல மிஸ்டர் கிம் விக்யம் பார்த்து ஒரு சில்லிங்கான விஷயத்த சொல்றாரு. அவர் நினைச்சா சாக்கட்டின எல்லாத்தையும் அழிச்சிட முடியும். ஆனா அவர் அதை பண்ண மாட்டாராம். விகம் சரியா வளர்த்தா. டின்னருக்கு அப்புறம் மிஸ்டர் கிம் விகம் தனியா கூப்பிட்டு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்றாரு. விகம் எனக்கு வயசு கம்மியா இருக்குன்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டான். ஆனா மிஸ்டர் கிம் அதை பெருசா எடுத்துக்கல. ஸ்ட்ரெங்த் டஃப்னஸ்ல இருந்துதான் வரும்னு சொல்றாரு. அப்புறம் விஷயத்துக்கு வர்றாரு. விகம் சைமன் ஹைக்கே திரும்பி போகணும். கிம் ஃபேமிலியோட அடுத்த ஹியரை உருவாக்குறதுக்கு அதுதான் சரியான ஸ்கூலா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா விகம் அசரவே இல்ல, முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்ப இருக்கிற ஸ்கூல்ல இருந்து போனா கடைசியா அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை இழக்க வேண்டியிருக்கும். மைனஸ், அதுதான் ஜாய். மிஸ்டர் கிம் அவனை பார்க்கறாரு, அவனோட உறுதியை பார்க்கறாரு, வேற எதுவும் சொல்லல. இப்போதைக்கு ஃபைட் முடிஞ்சுது. விகம் ரூமை விட்டு வெளியே போனதும் ஆல்கஹால் போதையில தள்ளாடி மறுபடியும் பிரம்மை பிடிச்ச மாதிரி வந்துருச்சு. அவனோட பிரதர் திரும்ப பார்க்கறான், கத்தி கூப்பிடுறான், இன்னும் குழப்பத்துல ஆழ்த்தறான்.
சுழல் கண்கள் கொண்ட முகம் திக்கு தெரியாம எஸ்டேட்ல சுத்தி திரியும் போது ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தட்டு தடுமாறி விழுந்துட்டான். சில நொடிகளிலே சக் வந்து கரெக்டா காப்பாத்திட்டான். விகம் அன்ரேஜ்ல ஆல்கஹால் கொடுத்த விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சதும் கோபம் வெடிச்சிருச்சு. வெடித்தல் முதல் முறையா மிஸ்டர் கிம் எதிரா நின்னுட்டாங்க. அவங்க குரல் கொஞ்சம் கூட நடுங்கல. விகம் அவங்க பையன், இனிமே அவனை அவங்க தான் காப்பாத்துவாங்க, வேற யாரும் இல்லைன்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல விகம் கிட்ட ஏதோ மாற்றம். அவன் ஃபோக்கஸ் எல்லாம் ரேசர் ஷார்ப்பா இருக்குது. தயங்காம கிளாஸ் ரூம் நோக்கி போறான். யுனி அவனை தடுக்க பாக்குறா. இது சரியில்லாத நேரம்னு எச்சரிக்கிறா. ஆனா விகும் நிக்கவே இல்ல. இனி எதுவும் அவனை தடுக்க முடியாது. அவன் ரூம்குள்ள போறான். சயோங் அவனை பார்த்துட்டு மத்த எல்லாரையும் அமைதியா வெளியே போக சொல்றான். ரூம் காலியானதும் சயோங் கேக்குறான், அவனோட ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு வருத்தப்பட்டு அட்மிட் பண்ண வந்திருக்கியான்னு. ஆனா விக்யம் கோலாவை புடுங்குறான். பயத்தில் அலரும் முகம். அடேங்கப்பா, ஆஹா! அவன் கையில இருந்த பாட்டில்ல புடுங்கி அப்படியே சடசடன்னு அவன் மேலேயே ஊத்திட்டானே. முன்ன ஒரு தடவை அவனை பண்ண மாதிரியே செம சீன். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி நிலவுது. ஆனா அடுத்த நொடியே சயாங் சீக் வெடிச்ச சிரிப்பு. ஹாஹாஹா! தடவை யாரோ அவனை சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. சிரிப்பு அப்படியே டக்குன்னு அடங்கிடுச்சு. சிரின் சீக்கோட சிரிச்ச மூஞ்சி அப்படியே மாறி ஒரு மாதிரி கோல்ட் ஸ்டேரா மாறிடுச்சு. விகுவை ஃபாலோ பண்ணி வர சொன்னான். வேற எங்கேயோ போய் இதை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். ஆனா அவங்க போறதுக்குள்ள ஒரு டீச்சர் உள்ள வந்துட்டாங்க. சண்டை அப்போதைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். விகம் போக திரும்பும்போது சயாங் லீன் பண்ணி மெதுவா ஸ்கூல் முடிஞ்சதும் மியூசிக் ரூம் வான்னு விஸ்பர் பண்ணான். அதே ஆஃப்டர்நூன் 2 பேரும் வந்தாங்க. மியூசிக் ரூம்ல சயோங் சீக் அவனுக்கு ஆஃபர் அக்செப்ட் பண்ண ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தான். விகம் கண்ணை கூட சிமிட்டாம ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். அதுதான் ஃபைனல் ஆன்சர். சயோங் சீக் மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ணி கிளீன் ஸ்ட்ரைக்லாம் பண்ணி அவனை ஒரு கார்னர்ல மாட்டிக்கிட்டான். ப்ரூட் ஃபோர்ஸ் சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விகம் ஜுன்னை எதிர்த்த மாதிரி கிராப்பிள் பண்ண ட்ரை பண்ணான். சண்டைய கிரவுண்ட் கொண்டு வர எய்ம் பண்ணான். ஆனா சயோங் சீக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஒரு ஸ்மர்க்கோட அவன் ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணான். அவன் ஜூஜிட்சுல ட்ரெயின்ட். கிரவுண்ட்ல அவன் கண்ட்ரோல்ல இருப்பான். வேற லெவல். அடேங்கப்பா, விக்யம் ஒரு சான்ஸே இல்லைங்க. கண்ணிமைக்கிறதுக்குள்ள கழுத்தை நெரிச்சு பிடிச்சிட்டாருப்பா. பிரஷர் ஏற ஏற அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. சீ போச்சுன்னு சியாங் ஏமாற்றத்தோட யுனிய பாக்குறாரு. இன்னும் வேணுமாம் அவனுக்கு. அடுத்த சேலஞ்ச் அவனுக்கு தானாம். கூலா யூனி தன்னோட கிளாஸஸை கழட்டிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. ரெடி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள விகம் மூச்சு வாங்கி டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறாரு. அடி வாங்கி மூச்சு திணறி காயத்தோட நிக்கிறாரு. ஆனா இன்னும் முடியலையாம். ரவுண்ட் 2 ஆரம்பிக்க போகுதுங்க. இதை பார்த்ததும் சங் சீக் ஒரே குஷி. விகும் இன்னும் நின்னுட்டு இருக்காரு. இன்னும் வேணுமாம் அவருக்கு. செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சு மின்னல் வேகத்துல போகுது. விகம் அட்டாக் பண்றாரு. ஆனா திரும்பவும் ஜூஜிட்சு ஸ்கில்ஸ் சயோங் கை கொடுக்குது. திரும்பவும் அதே மாதிரி நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ விகும் எதிராளியோட டெக்னிக்ல இருக்கிற ஒரு பலவீனத்தை கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. ஒரே ஃபிளாஷ்ல அப்படியே டேபிளை திருப்பி போட்டு சயாங்க தரையில போட்டு அழுத்திறாரு. சியாங் முழிக்கிறதுக்குள்ளே அடேங்கப்பா, சாங்கு குறுக்க வந்து எதையோ பண்ண பாக்குறான். ஆனா அதுக்குள்ள யுனி ஒரு கிக் போட்டு அவனை கட் பண்ணிட்டான் பாருங்க. அப்புறம் என்ன, விகி யுன் கிட்ட நீ அடுத்த ரவுண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணு, நான் சாங்கு பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஆஹா, ரூமே சிரிப்பல அடங்கல. சியூக்கின் ஆளுங்களுக்கு இதை நம்பவே முடியல. சயோங் சீக் கூட சிரிச்சிட்டு விக்யன் கிட்ட என்ன நடக்க போகுதுன்னு பாருன்னு சொல்றான். ஐயோ, ஆனா எல்லாம் டக்குன்னு மாறி போச்சுங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல யூனி ஸ்கூல்லையே டஃப்பான ஃபைட்டரான சோனுக் கையே காலி பண்ணிட்டான் பாருங்க. என்ன ஒரு ஆட்டம். சயோங் கோபப்படல. ஆமா, கோபப்படலங்க. அவன் சிரிச்சான். ரூமே ஒரு மாதிரி எனர்ஜியில மாறிடுச்சு. இப்போ அவன் முன்ன மாதிரி இல்ல. பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். 2 உண்மையான ஃபைட்டர்ஸ் அவன் முன்னாடி நிக்கிறாங்க. ஃபைனல் ரவுண்ட் வரவேற்கிறான். செம்ம 3வது ரவுண்ட் ஆரம்பமாச்சு. சயோங் தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் போட்டு தாக்குறான். அவனோட பெஸ்ட் டெக்னிக்ஸ், ஃபாஸ்டர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றான். ஆனா அது பத்தல. விக்யமோட பாடி சட்டுன்னு அட்ஜஸ்ட் ஆகி அவன் மூவ்ஸ் கணிச்சு அட்டாக் பண்ணுது. தாறுமாறு. அந்த நேரம் வந்தப்போ விக்யம் முடிச்சே போட்டுட்டான். வேற லெவல் ஃபைட்டிங். சரியான அடிடா சாமி. யூனி முன்னாடி கொடுத்த அதே பவர்ஃபுல் கிக் திரும்ப கொடுக்க சயோங் அப்படியே டவுன். அவ்வளோதான், ஃபைட் முடிஞ்சுது. அடடே கதை. அப்படியே விகியம்மா சைக்காலஜிஸ்ட் ஆஃபீஸில் உட்கார்ந்து இருக்கிற பக்கம் மாறுது. தன்னோட பையன் மாதிரி அவங்களும் பாஸ்ட்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப டயர்டா இருக்காங்க.
தன்னோட மூத்த பிள்ளைய ஒரு டிராஜிக் மொமெண்ட்ல இழந்துட்டாங்க. அதை அவங்களால அன்டு பண்ணவே முடியல. அதனால அவங்க கான்ஸ்டன்டா ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஏதோ மாறிடுச்சு. அவங்க அதை ஃபேஸ் பண்ண ரெடி. அது மட்டும் இல்லாம விகும் அதே டார்க் பாத்துக்கு போகாம தடுக்கணும்னு ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. அதே டைம்ல விகும் தனக்குள்ளேயே ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. அவன் முன்னாடி அவாய்ட் பண்ணின ஃபைட்ஸ் எல்லாம் இப்ப வேற மாதிரி மாறிடுச்சு. ஒரு அவுட்லெட். அந்த ரஷ், அந்த ரிலீஸ், அந்த கிளாரிட்டி எல்லாமே அடிக்டிவா இருக்கு. அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சுட்டான். தன்னோட பாடிய ஒவ்வொரு நாளும் ஹார்டா புஷ் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வளர்ந்தாலும் அவனோட ஃபோக்கஸ் அகாடமிக்ஸ்ல ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. டியூஷன் செஷன்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட டியூட்டர் அவனை திட்டும்போது அவன் ஆர்கியூ பண்ணல. அவன் அப்படியே வெளியே நடந்து போயிட்டான். இப்போ அவனுக்கு என்லெஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல சங்கிலியால பிணைக்கப்பட விருப்பம் இல்ல. அந்த சாய்ஸ் அவனோட அப்பா சாக் பயங்கர கோபத்தை கொடுத்துடுச்சு. சக்காய் ஒரு ஒபீடியன்ஸ் எதிர்பார்த்தான். விக்கும் எப்பவுமே ஆர்டர்களை ஃபாலோ பண்ணுவான். ஆனா இந்த தடவை முடியாது. கூலா பின்னாடி தள்ளனான். அவன் தனியாவே ஸ்டடி பண்ணிக்குவான். அதுதான் அவனுக்கு நல்லா ஒர்க் ஆகும்னு சொன்னான். சக்காய்க்கு இதை ஏத்துக்க முடியல. திரும்பவும் டியூஷனுக்கு போக ஆர்டர் போட்டான். வேற வழி இல்லாம விக்கும் ஒத்துக்கிட்டான். அந்த பாரம் திரும்ப வந்து அவனை அழுத்துச்சு. மறுபடியும் மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது ரொம்ப அதிகமா ஆகிறதுக்குள்ள அவன் போன் அடிச்சது. யூன்கி கால் பண்ணியிருந்தான். அவனை மீட் பண்ணணும்னு சொன்னான். அந்த ஒரு கால்லேயே பிரஷர் குறைய ஆரம்பிச்சது. மீட்டிங் ஸ்பாட்ல விக் யூங் டைமை வேஸ்ட் பண்ணல. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் மீட் பண்ணணும்னு யூனி கேட்டான். யூனி விஷயத்துக்கு நேரா வந்துட்டான். சியோங் மற்றும் அவனோட குரூவை ஜெயிச்சது முடிவில்லை. அது இப்பதான் ஆரம்பம். விக்கும்க்கு ஒன்னும் புரியல. யூனி அவனோட போனை எடுத்து ஒரு வீடியோவை காட்டுற வரைக்கும். அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப தெளிவா பயங்கரமா இருந்துச்சு. சோமன் ஹைஸ்கூல்ல இருந்த நமோஃப்னு ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப பலவீனமான கிளாஸ்மேட்ஸ் கொஞ்சமும் இரக்கமில்லாம புல்லிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவ்வளவு அபியூஸ் பண்ணியும் நமயூப் மேல எந்த கான்சிக்வன்சஸ் இல்ல. அவனோட பவர்ஃபுல் ஃபேமிலி அவனை காப்பாத்துச்சு. அது மட்டும் இல்லாம திருட்டுத்தனமா ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணதுக்காக பாராட்டினாங்க. விக்கும் ஏன் இதை எனக்கு காட்டுறீங்கன்னு கேட்டான். யூனி ஒரு பிளான் இடைக்கோடு ஓட்டு பதில் சொன்னான். ஆஹா ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. அடேங்கப்பா. விகம் ஒரு விஜிலண்ட் மாத்த சாக் முடிவு பண்ணிட்டான் பாருங்க. யாரெல்லாம் மிரட்டுறாங்களோ, யாரால தன்னை காப்பாத்திக்க முடியலையோ அவங்களுக்காக விகும் சண்டை போடணுமா? யோ, விகுமல்ல ஒரு நெருப்பு பத்திக்கிச்சு. ஆனா அதுக்குள்ள போன் அடிச்சு அவங்க அப்பா கூப்பிட்டாரு. நான் ஸ்கூல்ல கவனிக்கணும்னு சொல்லிட்டு விகும் திரும்பி போயிட்டான். அடையப்பா. விகம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து விகம் ஒரு ட்ரிங்க் கொடுத்து நன்றி சொன்னான். விகியும் பண்ணினதுக்கு அப்புறம் ஜயுக்கு யாரும் புள்ளி பண்ணலையாம் அப்பப்பா. அது விகும் மனசை மாத்திடுச்சு. மற்றவங்களுக்காக சண்டை போடணும்னு ஒரு வெறி வந்துச்சு. ஆனா அவங்க அப்பா சொல்லி கொடுத்த பாத்த நினைச்சு விகும் திரும்பி போயிட்டான். அடேங்கொய்யால அன்னிக்கு ராத்திரி சாக் விகம் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேதரிங் வர சொன்னான். அங்க பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்களாம். அந்த கனெக்ஷன் விகமோட ஃபியூச்சரா மாத்திருமாம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. விகம் ஒரு எலீட் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. அவங்கள நொமப் இருந்தான். ஆமா, அந்த வீடியோல இருந்த புலி. ஆனா இங்க நுமப். அடேங்கப்பா. வேற ஒரு ஆள். என்ன ஒரு நைஸ் பேர் வழி. செம பொலைட்டா நல்ல மனுஷனா நடிச்சான். அதுவும் இல்லாம முய்தை மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு வேற சொல்லிக்கிட்டான் பாருங்களேன். அந்த ஃபேக் இமேஜை பார்த்து விகமுக்கு வைத்தே கலங்கிடுச்சுங்க. சும்மா விடல அவன். எல்லார் முன்னாடியும் நூமப் பண்ண அட்ராசிட்டிஸ், அதுவும் அந்த அகடமிக் ஃப்ராட் எல்லாத்தையும் பத்தி அப்படியே போட்டு உடைச்சிட்டானுங்க. அவ்வளோதான். ரூமே அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தோட கௌரவம் காத்துல பறந்துருச்சுங்க. முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போய் ஒரு மாதிரியா ஆகிட்டாங்க. சாக்குடனே ரியாக்ட் பண்ணான். விக் யூமேயை தனியா கூட்டிட்டு போய் ஏன் இப்படி சீன் போடுறன்னு ஒரே திட்டு. ஆனா விக் அசரல. நான் உண்மைதான் பேசுறேன். மாதிரி ஆளுங்க முன்னாடி நடிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நச்சுன்னு சொல்லிட்டானுங்க. அவ்வளவுதான். சாக்குக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. அப்படியே பலார்னு ஒரு அறை விட்டான் பையனுக்கு. அதுக்கப்புறம் அவன் சொன்ன வார்த்தைகள் தான் எல்லாத்தையும் நொறுக்கிடுச்சு. இந்த உலகத்துல பவர் தான் முக்கியம். அது எப்படி சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்லைன்னு சொன்னான் பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. விகம் அப்படியே திரும்பி போயிட்டான். போதும்டா சாமி, என்னால முடியாதுன்னு போயிட்டான். அவங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல இனிமே இல்ல. ராத்திரி நேரம். மழை வேற புடிச்சுன்னு பிடிக்குது. விகம் பஸ் ஸ்டாப்ல தனியா உட்கார்ந்திருக்கான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம டக்குன்னு எழுந்திருச்சு அப்படியே மழைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டான். நனைஞ்சிட்டு ஆனா வெறியோட போயிட்டே இருந்தான்.